அவ இருக்கிற இடத்துக்கு பாம்பு வந்துட்டு போயிருக்கு. இது நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியல. எது எப்படியோ பார்வதியோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம நீதான் அவளை காப்பாத்தணும். அவ சின்ன பொண்ணு. சத்திய பிரமாண தவத்தை பத்தி அவ அப்பா சுந்தரம் சொன்னதை கேள்விப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக எதையுமே யோசிக்காம அவ தவத்துல உட்கார்ந்திருக்கா. எந்த தடங்களும் இல்லாம நல்ல விதமா பார்வதி தவத்தை முடிக்கணும். தவத்தால உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு அதனால எனக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுமா. தாயே பாத்துக்கோ. ஹலோ, உங்களதான். கொஞ்சம் சத்தம் போடாம வேலை செய்யுங்க. அவங்க தான் தவத்தில் இருக்காங்கல்ல. சரி சார். அந்த சமையல் கறிக்கு பாதுகாப்பு வளையம் ஏற்படுத்தி வச்சிருக்கோம். பார்வதிக்கு ஏதாவது இடைஞ்சல் கொடுத்து எப்படியாவது அவ தவத்தை கழிக்கணும்னு நாம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஆதி மாமா பார்வதி தவத்துக்கு எந்த இடைஞ்சலும் வந்துடக்கூடாதுன்னு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. பண்ணட்டும், அதுவும் ஒரு வகையில நமக்கு நல்லது தானே. நல்லதுக்கா? என்னத்த சொல்றீங்க? முன்னாடி பப்பரப்பான்னு திறந்து போட்டு வச்சிருந்ததுல, அப்ப நாம அவளுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணலான்னு கிட்ட போனா கூட எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இப்ப இப்படி கூட போட்டு வச்சது ஒரு வகையில நமக்கு நல்லதாதான் போச்சு. ஆமா, இத நான் யோசிக்கவே இல்லையே. எப்படி யோசிப்ப? நல்லா திங்கிறதுக்கு கொடுத்தா அதை மட்டும் யோசிப்ப. இதெல்லாம் யோசிக்க முடியுமா உன்னால? சரி, அது விடுங்க. நம்ம பார்வதி தவத்தை கழிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல உமா. எந்த ஆதி அவ தவத்துக்கு எந்த இடையூறும் வந்துடக்கூடாதுன்னு இந்த கூடாரத்தை அமைச்சு கொடுத்திருக்கானோ, அதே ஆதிய வச்சு அவ தவத்தை கலைச்சு காமிக்கிறேன். என்னத்த சொல்றீங்க? ஆதி மாமாவை வச்சு பார்வதி தவத்தை கலைக்க போறோமா? எப்படி முடியும்? ஏன் முடியாது? அப்பேற்பட்ட விஸ்வாமித்ரர் தவத்தையே ஒரு மேனக வந்து கலைக்கலையா? அப்படித்தாண்டி இந்த பார்வதி தவத்தையும் அந்த ஆதிய வச்சு கலைக்கிறேன். அதுக்கு நான் சொல்ற மாதிரி நீ செய்யணும். என்ன செய்யணும்? சொல்றேன். சூப்பர் அத்தை, நீங்க சொல்ற மாதிரி செஞ்சிட்டேன். போலாமா?
நீ ஒண்ணு என்ன அத்தன்னு கூப்பிட வேணாம். அத்தை, நம்ம பிரச்சனை எல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம் அத்தை. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கேன். என்னடி முக்கியமான விஷயம்? ஆதி மாமாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். ஐயோ, ஆதித்யாக்கு ஆக்சிடென்டா? என்னடி சொல்ற? ஆமா அத்தை, தலையில பலமான அடியா, சுய நினைவே இல்லையா. ஆதி மாமா உயிருக்கு போராடிட்டு இருக்காராம். ஏய், என்னடி இப்படி எல்லாம் சொல்ற? பார்வதி தவத்துல இருக்கிற இந்த நேரம் பார்த்தா ஆதிக்கு ஆக்சிடென்ட் ஆகணும். ஐயோ ஆண்டவா, கடவுளே, என்னப்பா இதெல்லாம் சோதனை. ஆதி உயிருக்கு ஒரு ஆபத்தும் வரக்கூடாது. ஆதி உயிருக்கு ஒரு ஆபத்தும் வரக்கூடாது. என்னடி இவ ஆதிக்கு ஆக்சிடென்ட்னு சொல்லி கூட அப்படி கல்லு மாதிரி உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருக்கா? ஒருவேளை இவ உண்மையிலேயே தவத்துல தான் உட்கார்ந்துருப்பா போல இருக்கே. இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகலையே, இப்ப என்னத்த பண்றது? புடிச்சிட்டு விளக்கு அணைஞ்சு போயிட்டா அந்த சமையல் கறி தற்கொலை பண்ணிப்பால. ஆமா, ஆனா அதுக்கு விளக்கு தானே அணையணுமே. நாம அணைப்போம், அப்புறம் நாம எதுக்குடி இருக்கோம்? உமா, அந்த விளக்க நாம அணைக்கிறோம், ஆனா மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் தானா அணைஞ்சு போச்சுன்னு சொல்றோம். எப்படி? சூப்பர் ஐடியா அத்தை. சரி, விளக்கு அணைக்கிற வேலையை நான் பாத்துக்கிறேன். யாராவது வராங்களான்னு பத்திரமா நீ பாத்துக்கோ, புரிஞ்சுதா? ஹலோ, வனஜா, அக்கா, அக்கா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நானு நானு விளக்குக்கா, என்ன இல்ல திரிய எடுத்து. எனக்கு என்னமோ நீ தப்பு பண்ண பார்த்த மாதிரி தெரியுது. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லக்கா. அணைய போற விளக்க நீ தூண்டி விட்டாலும் தப்பு, எரிஞ்சுகிட்டு இருக்கிற விளக்க நீ அணைக்க நினைச்சாலும் தப்பு. மொத்தத்துல நீ இந்த விளக்கு பக்கத்துல வந்ததே தப்பு. நீ திருந்தவே மாட்டியா?
இந்த ஏற்பாடெல்லாம் யார் பண்ணது? எல்லாம் ஆதிதாக்கா இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கான். காத்து, வெயில், மழை இது எல்லாத்தையும் எதிர்த்து நின்னுதான் இந்த விளக்கு எரியணும். இந்த மாதிரி எல்லாம் போட்டு இந்த தவம் இருக்க கூடாது. இது எல்லாத்தையும் பிரிக்க சொல்லு. சரிக்கா. அப்பாடா, நான் தப்பிச்சேன். அக்கா 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 ஒரு நிமிஷம். நீங்க என்ன திட்டினா கூட பரவாயில்ல, அடிச்சா கூட பரவாயில்லக்கா. அதுக்காக என் மனசுல இருக்கிறத நான் சொல்லாம இருக்க முடியாது. அப்படி சொல்லாம நான் மறைச்சிட்டேன்னா நான் வாழறது குடும்பத்துக்கு நான் பண்ற துரோகம் மாதிரி ஆயிடும்க்கா. அக்கா, நீங்க அந்த சமையல்காரி உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு வேண்டிக்கிறதுக்காக நல்ல எண்ணத்தோட கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. ஆனா அவ உங்ககிட்ட என்ன கேக்குறதுக்காக நம்ம வீட்டு வாசல்ல இப்படி தவமா உட்கார்ந்திருக்கான்னு ஒரு நிமிஷமாவது யோசிச்சு பாத்தீங்களா? பார்வதி பெருசா என்ன கேட்டுட போறா? அப்படியே அவ என்ன கேட்டாலும் அத குடுக்கற சக்தி எனக்கு இருக்கு. அப்படியாக்கா? ஒருவேளை அவ ஆதியவே வரமா கேட்டுட்டா? வனஜா, என்ன பேசுற நீ? இல்லக்கா, நான் சொன்னதுக்கே நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்களே. ஒருவேளை அந்த சமையல்காரி நான் தான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா வரணும்னு உங்ககிட்ட வரம் கேட்டா அத குடுக்கறதுக்கு உங்ககிட்ட சக்தி இருக்காக்கா? அக்கா, ஏற்கனவே ஆதி கல்யாண விஷயத்துல ஜோசியர் என்ன சொல்லிருக்காருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? உங்க அந்தஸ்துக்கும் தகுதிக்கும் பொருத்தமில்லாத ஒரு பொண்ணுதான் உங்களுக்கு மருமகளா வரும். அது மட்டும் இல்லக்கா, நம்ம ஆதி கல்யாண விஷயத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பார்வதியோட பேரு அப்பப்ப அடிபட்டுட்டு தானே இருக்கு. ஆதிய கல்யாணம் பண்ணிக்க போற அதிர்ஷ்டலட்சுமி இப்போ வரப்போறா. நீங்க கண்ணை திறந்து பார்க்கும்போது உங்க மூத்த மருமகளோட முகம் இந்த தண்ணியில தெரியுமா? அக்கா, ஆதி பார்வதி விஷயத்துல உங்கள மாதிரி இப்படி சாதாரணமா எடுத்துக்க என்னால முடியலக்கா. ஒருவேளை அவ தவத்தை முடிச்சிட்டு வந்து நம்ம ஆதியவே வரமா கேட்டா நம்ம என்னக்கா பண்றது? அதனாலதான் நான் அவ தவத்தை கலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். யோசிடி, நல்லா யோசி. அகிலா முகத்துல குழப்பம் தெரியுது. அந்த குழப்பம் தான் எனக்கும் வேணும். இப்படியே குழம்பிக்கிட்டே போ. எப்படியோ ஒண்ணு, நீ போய் அவ தவத்தை கலைக்கிறியோ இல்ல அவளாவே கலைஞ்சி எழுந்து ஓடி போய் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகுறாளோ, ஏதோ ஒண்ணு. இன்னையோட 2வது நாள். நாளைக்கு உன் தவம் முடிஞ்சிரும். நீ
நல்லபடியா தவத்தை முடிச்சு இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா வந்துட்டா விடமாட்டேன்டி. ஒரு காலமும் நான் அதுக்கு விடமாட்டேன். அதுக்குள்ள நான் உன்னை முடிச்சிடுறேன். விளக்க அணைச்சு உனக்கு ஒரு முடிவு கட்டணும் தான் காலையில முயற்சி பண்ண. அதுக்குள்ள அந்த அகிலா வந்துட்டான். இனி இந்த விளக்கு தானா அணைஞ்சாலும் அந்த பழி என் மேலதான். இந்த விளக்க வச்சே உனக்கு ஒரு முடிவு கட்டுறண்டி. ஒண்ணு எரிற தீயில நீ எரிஞ்சு சாம்பல் ஆகணும், இல்ல தவத்தை முடிக்க முடியலையேன்னு அப்படியே எந்திரிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகணும். எப்படியோ ஒண்ணு, மொத்தத்துல நீ ஒழியணும்டி. ஓகே அது நாளைக்கு காலையில் மீட் பண்ணு. பாய். ஏய் நெருப்பு பார்வதி, நெருப்பு பார்வதி. ஐயோ பார்வதி, டென்ட் தீ பிடிச்சிருது, கொஞ்சம் வெளியே வா பார்வதி. ஆதி, அருண், ஆண்டி யாராச்சும் வாங்கல. பார்வதி உட்காந்துருக்க, டென்ட் தீ பிடிச்சி எரியுது. வாங்க சீக்கிரம் வாங்க, எல்லாரும் சீக்கிரம் கொஞ்சம் வாங்க. வாங்க ஆதி, அருண், ஆண்டி வாங்கல, யாராச்சும் வாங்க. ஆதி, அருண், யாராச்சும் வாங்க, டென்ட் தீ பிடிச்சி எரியுது. மாட்டிட்டு இருக்கா, கொஞ்சம் வேகமா வாங்க எல்லாரும். ஆதி, அருண் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. டென்ட் தீ பிடிச்சிருது, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. பார்வதி தவ இருக்கிற டென்ட் தீ பிடிச்சிருது, வேகமா வாங்க எல்லாரும் வாங்க, சீக்கிரம் வாங்க. ஆதி, அருண் யாராச்சும் வாங்க ப்ளீஸ். ஆண்டி, அங்கிள் ஐயோ வாங்க, சீக்கிரம் வாங்கல, யாருக்காவது நீ விழுகலையா? ஐயோ வேகமா வாங்க, தீ பிடிக்குது, வேகமா வாங்க எல்லாரும் வாங்க. நெருப்பு பயங்கரமா பிடிக்குது, உள்ள பார்வதி மாட்டிட்டு இருக்கா. கொஞ்சம் வாங்க, டென்ட் தீ பிடிச்சிருதுங்க, வாங்க. ஐயோ பார்வதி, டென்ட் தீ பிடிச்சிருது, கொஞ்சம் வெளியே வா பார்வதி. ஆதி, அருண், ஆண்டி யாராச்சும் வாங்க. ஆதி உட்காந்துருக்கு, டென்ட் தீ பிடிச்சிருது, வாங்க சீக்கிரம் வாங்க எல்லாரும் சீக்கிரம் கொஞ்சம் வாங்க. வாங்க. பார்வதி, நெருப்பு பார்வதி. பார்வதி லவ் பண்ணதெல்லாம் போதும், எந்திரிச்சு வா. நெருப்பு பார்வதி, எந்திரிச்சு வா பார்வதி. நெருப்பு பிடிக்குது பார்வதி, கொஞ்சம் வேகமா வா, எந்திரிச்சு வா பார்வதி, வெளியே வா. ப்ரோ சொல்லு ப்ரோ. பார்வதி பார்வதி
பார்வதி ஏய் ஆதி போகாத 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 ப்ரோ போகாத வேணாம் ப்ரோ சொன்ன கேளுதி பார்வதி கண்ணை திறந்து நெருப்பு பார்வதி 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 இதே பிடிச்சிருக்கு ப்ரோ டேய் விடுடா பார்வதி இரு ஆதி போகாத வேணாம் ஆதி போகாத போகாத ப்ரோ ஆதி டேய் நெருப்பு அங்கே நில்லு. அது கடவுள் அவளுக்கு கொடுத்திருக்கிற சோதனை. அவன் நோக்கம் நல்லதா இருந்தா அவளை கடவுளே காப்பாத்துவார்.